கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். லண்டன் நகருக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய இரவு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நாடகம் நடத்துவது அந்த கிராமத்து மக்களின் வழக்கம். அந்த கிராமத்தினரே நடிகர்களாகவும் இருப்பார்கள். அந்த ஆண்டு புதிதாக வாலஸ் என்ற பக்தியுள்ள இளைஞன் ஒருவன் நாடகத்தில் சேர்ந்து நடிக்க விரும்பினான். நாடக அமைப்பாளரை அணுகி தனக்கு மந்தை காக்கும் மெய்ப்பர்களில் ஒருவனின் பாத்திரமாக நடிக்க விருப்பம் தெரிவித்தான். ஏன் அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தை நீ விரும்புகிறாய் என்று கேட்டார் அமைப்பாளர். தேவதூதனின் நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பும் இயேசுவை முதலாக சென்று தொழுது கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்குமே என்று ஆவலோடு சொன்னான். நீ நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாயிருக்கிறாய். சத்திரக்காரன் பாத்திரம் உனக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று அமைப்பாளர் சொன்னார். வாலஸ் அதில் ஆர்வம் காட்டாததை கண்ட அமைப்பாளர், இது நாடகம்தானே, இதில் எந்த பாத்திரமாய் இருந்தால் என்ன, இந்நாடகத்தில் ஒரு பாத்திரமாக சேர்ந்து நடிப்பது நல்லதுதானே என்றார். ஒரு வகையாக வாலஸ் ஒப்புக்கொண்டான். நாடகத்திற்கான பயிற்சியும் முடிந்து நாடக நாளும் வந்தது. உள்ளூர் தேவாலயத்தின் போதகர் ஜெபித்து நாடகம் தொடங்கியது. வாலஸ் சத்திரக்காரனாக சத்திரத்தின் வரவேற்பு அறையில் பணியாளர்களை வேலை ஏவிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். நிறைமாத கர்ப்பிணியாக எந்த நேரத்திலும் பிரசவம் ஏற்படக்கூடும் என்ற நிலையில் மரியாளும் அவளது கணவன் யோசேப்பும் நீண்ட தூரம் நடந்த களைப்போடு இளைப்பாற இடம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு சத்திரத்திற்குள் நுழைந்தனர். ஒரு அறை வேண்டும், நாங்கள் நாசரேத்திலிருந்து வருகிறோம் என்றார் சத்திரக்காரனாகிய வாலஸ். இங்கு அறை எதுவுமில்லை, வேறு எங்காவது போங்கள் என அலட்சியமாக பதிலளித்தான். ஐயா, எங்களுக்கு எப்படியாவது ஒரு அறை ஒதுக்கி தாருங்கள், வேறு எங்கும் போக முடியாத நிலையில் இருக்கிறோம். என் மனைவி எந்த வேளையும் பிரசவிக்க கூடும். இந்நிலையில் அவளால் எங்கும் போக முடியாது என்று யோசேப்பு பரிதாபமாக கெஞ்சினார். அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல், இப்பொழுதே பெரும் நெருக்கத்தில் தான் உள்ளனர், இதற்கு மேல் ஆட்களை அனுமதிக்க முடியாது, அறை இல்லை என்று சொல்கிறது உங்களுக்கு புரியவில்லையா, அறை இல்லை என்று எரிச்சலோடும் கோபத்தோடும் பதிலளித்தான். அடுத்து என்ன செய்வது என்று அறியாதவர்களாக பரிதாபத்தோடு யோசேப்பு மரியாளும் சத்திரத்தை விட்டு திரும்பினார்கள். மரியாளுக்கு சரியாக நடக்கக்கூடாத நிலையில் யோசேப்பின் உதவியோடு நடந்து சென்றனர். இந்த காட்சியை காண்கிற எல்லோருடைய இருதயத்திலும் இரக்கமும் பரிதவிப்பும் தோன்றும். இதை கண்ணுற்ற சத்திரக்காரனாக நடித்த வாலஸ் மனதுருகிறவனாக, யோசேப்பு, நீங்கள் போக வேண்டாம், தயவு செய்து திரும்பி வாருங்கள், நான் இடம் தருகிறேன், என்னுடைய அறையில் தங்குங்கள், இயேசு என்னுடைய அறையில் பிறக்கட்டும், லெட் ஜீசஸ் பி born in my room என்று தன்னையும் அறியாமல் சொல்லிவிட்டான். எல்லோருக்கும் மிகுந்த வியப்பாகிவிட்டது. நாடக அமைப்பாளர் வாலஸ், நீ கதையே கெடுத்து விட்டாய் என்று கண்டித்து நாடக அரங்கின் திரையை இறக்கிவிட்டார். அமைப்பாளர் ஒருவாறாக சமாளித்து அடுத்த காட்சிக்கு சென்றார். நாடகத்தின் இறுதியில் கிராம தலைவர் நடிகர்களை பாராட்டி நன்றி கூறி முடிக்கும் நேரம் வந்தது. அப்பொழுது பேசிய தலைவர், ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாடகத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஆனாலும் இந்த ஆண்டுதான் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் முக்கிய செய்தியை விளங்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. சத்திரக்காரனாக நடித்த வாலஸின் தவறின் மூலமாக, அதாவது நீங்கள் என்னுடைய அறையில் தங்குங்கள், இயேசு என்னுடைய அறையில் பிறக்கட்டும் என்று சொன்னதின் மூலமாக, இயேசு நம்மில் பிறக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். We should give room that Jesus may be born in us என்ற முக்கியமான செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிந்தது. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் என்று கலாத்தியர் 4:19 பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அதை வேறு விதமாக சொன்னால், கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிலும் பிறக்க வேண்டும் என்பதுதான் பொருள். கிறிஸ்து நம்மில் பிறக்க நாம் இடம் கொடுப்போம் என்று கூறி நடிகர்களை பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். ஆம், என கண்பானவர்களே, கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும் என்பதின் பொருள் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அல்லது அவரது திவ்ய சுவாபங்கள்
டிவைன் நேச்சர் நம்மில் உருவாக வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட குணாதிசயங்கள் பூரணப்படும் போது அவைகள் நம்முடைய செயல்களில் வெளிப்படும். அப்பொழுது நம்மில் உள்ள கிறிஸ்துவை மற்றவர்கள் காண்பார்கள். கிறிஸ்தவன், கிறிஸ்து பிளஸ் அவன் என்று மற்றவர்கள் நம்மை சொல்வார்கள். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 2:20 கூறப்பட்டுள்ளதை போன்று தைரியமாக நாம் சொல்ல முடியும். நாம் புதிய சிருஷ்டியாக இருப்போம். இயேசு உலகில் பிறந்தார் என்பது சரித்திரம். இயேசு என்னில் பிறந்தார் என்பது இரட்சிப்பு. ஜெபிப்போம். அன்புள்ள கர்த்தாவே, நீங்க எங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நாங்கள் இயேசுவுக்காய் வாழ வேண்டும். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. எங்கள் உள்ளத்தில் கிறிஸ்து பிறந்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி பகர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.